வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட நண்பர் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேக் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வெயிலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து கேட்டார், எப்படி ஈரோடுலாம் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஈரோடு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சில டிப்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி மொட்டை மாடி வெள்ளையாக இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். மொட்டை மாடியோட ஃப்ளோர் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும். வீட்டுக்குள்ளே வெஸ்ட்டு சைடு வால் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாட்டில் எடுத்து உள்ளங்கையில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக வந்து கூல் ஆகிடும். அதேமாரி உள்ளங்கால்லையும் கூட வைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ். குயிக்காக வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து குறையும். அந்த ஐஸ் பாட்டில் வந்து நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக குறையும். அப்புறம் வேறு என்ன சொன்னாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு 11 to 5க்குள்ளார நீங்கள் வெளியில் போகிறது, தேவையில்லாமல் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டு, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ கார்லேயே நம்ம போகிறோம், ஒரு ஒயிட் பெயிண்ட் அடித்த காரில் போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வெயில் வந்து வென் கம்பேர்ட் டு அதர் கலர் நமக்கு வெயில் தெரியாது. ஸோ ஒயிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். இது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் நிறைய பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஜாக்கிரதையாக வச்சுக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.